பூஜை ரூமில் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மா கோலம் தான் போட்டு வச்சுருப்பேன். வீக்லி ஒன்ஸ் அந்த கோலத்தை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பச்சரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கையில் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கோலம் போட அழகாக ஈஸியாக வந்து வரும். அடிக்கடி இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரே நாள் அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா வெயிலில் 3 நாள் காய வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்பப்போ நம்ம கோலம் போட தேவையோ அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்து அப்படியே தண்ணியில் கரைச்சிட்டு உடனே நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக குங்குமம் கலந்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் அழகாக வரும். அதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் பார்டர் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி எல்லாமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.